திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் இன்று கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்த நிலையில் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களுக்கு இடையே அசாதாரண சூழ்நிலை நிலவக்கூடாது என்பதற்காக மதுரை மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்திருந்தால் மதுரை மாவட்டம் முழுவதும் சுமார் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இன்று ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக இன்று காலை திருப்பரம் கோவிலுக்கு வாசல் முன்பு வரக்கூடிய பக்தர்களையும் காவல்துறையினர் சோதனைக்கு பின்பே உள்ளே அனுமதித்தனர். அது மட்டுமில்லாமல் திருப்பரங்குன்றம் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், அதாவது குறிப்பாக இந்து ஆதரவாளர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வீட்டிலேயே வைத்து கைது நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது இன்று கோவிலுக்குள் பார்க்கிறதால் மதியம் 2 மணி அளவில் அன்னதான மண்டபத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தார்கள். இந்த சூழலின் காரணமாக மதுரை திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்திற்கு மதுரை போராட்டத்திற்கு அனுமதி வழங்க கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் இன்று வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார்கள். அந்த வழக்கில் பார்த்திருந்தால் வழக்கில் வெற்றி பெற்றது இல்லாமல் அந்த வழக்கில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை மதுரை திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக இந்து முன்னணி போராட்டம் நடத்துவதற்கு மதுரை பலகாணத்தில் அனுமதி ஒன்று வழங்கியிருந்தார்கள். அதை தொடர்ந்து பார்த்திருந்தால் தற்போது மதுரை பலகாணத்தம் ரவுண்டானா பகுதியில் 5 மணி முதல் 6 மணி வரை இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பார்த்திருந்தால் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பல்வேறு கோஷங்களை எழுப்பினார்கள். குறிப்பாக ஹெச்ராஜா உட்பட முக்கிய இந்து பிஜேபி மற்றும் அனைத்து ஆதரவாளர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். இந்த போராட்டத்தில் பங்கேற்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மட்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். சுமார் இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா தற்போது போக்குவரத்து சந்தித்திருக்கின்றன கூற வேண்டும். பல்வேறு பகுதிகளில் இருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து தென் மாவட்டங்களில் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்த ஆதரவாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பெண்கள் உட்பட இளைஞர்கள் என பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது 6 மணி வந்திருந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்திருக்கிறது. தற்போது அனைவரும் இந்த பகுதியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. மேலும் காவல்துறையினர்கள் அவர்களை அப்புறப்படுத்தி இந்த இடத்தில் இருந்து அவர்களை கலந்து செல்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஆதரவாளர்கள் இந்த போராட்டத்தை தற்போது முடித்துவிட்டு கலந்து செல்லக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத்.